இப்போ நாம் என்ன பார்க்குறோம்னா லா ஆஃப் எவிடன்ஸ்னுடைய அட்மிஷன் அண்ட் கன்ஃபியூஷன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அட்மிஷன் பற்றின ஒரு ஃபுல் வீடியோவை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ கன்ஃபியூஷனாக என்னென்னு பார்க்குறேன், அதே போல் அட்மிஷன் பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் உள்ளதை பார்த்துக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு அட்மிஷன் கன்ஃபியூஷனுக்கு என்னெல்லாம் கன்ஃபியூஷன் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா, கன்ஃபியூஷன் அப்படின்றது ஒப்புதல் வாக்குமூலத்தினுடைய ஒப்புதல் வாக்குமூலதுன்றதா கன்ஃபியூஷன் அப்படின்றாங்க. ஒப்புக்கொள்வது, அது வாக்குமூலம் கொடுக்கறது. அட்மிஷன்றது சேர்க்கை கொடுக்கறது, ஒரு உண்மையை சொல்கிறது. இது வந்து ஒப்புதல் கொடுக்கிறது. இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இட் மஸ்ட் பி மேட் ஒன்லி பை அக்யூஸ்ட் ஆர் ஏ பர்சன் சார்ஜ்டு வித் ஏ கிரைம். குற்றம் சாட்டப்பட்ட அல்லது குற்றம் சாட்டப்பட்ட நபரால் மட்டுமே செய்யப்பட வேண்டும். ரெண்டாவது, யார் குற்றம் சாட்டப்போ அவங்களாலே செய்யப்பட முடியும், அதுதான் அவங்களே போய் ஒத்துக்கிறது. ரெண்டாவது, இட் மஸ்ட் பி எ வாலண்டரி ஸ்டேட்மெண்ட் அப்படின்றாங்க. இது ஒரு தன்னார்வ அறிக்கையாக இருக்க வேண்டும். மூன்றாவது, இட் கன்ஃபியூஷன் மஸ்ட் அஃபெக்ட் த கன்ஃபியூசர். வாக்குமூலம் அளிப்பவரை பாதிக்க வேண்டும். யார் அவங்களே வாக்குமூலம் கொடுக்குறாங்கன்னா அவங்கள தான் பாதிக்கணும், மற்றவங்களை யாரும் பாதிக்கக்கூடாது. நாலாவது பார்த்தீங்கன்னா, இட் மஸ்ட் பி அன் மெஜிஸ்ட்ரேட் ஆர் அனதர் பர்சன். வாக்குமூலம் அதாவது இது ஒரு மெஜிஸ்ட்ரேட் அல்லது வேறு நபருக்கு இருக்க வேண்டும், யாருக்கிட்டையா சொல்லணும். ஸோ அதுக்கு அடுத்தது, இட் மஸ்ட் கண்டெயின் எ ஸ்டேட்மெண்ட் அட்மிட்டிங் த கில்ட்டி. அதில் குற்றவாளியை ஒப்புக்கொள்ளும் அறிக்கையாக இருக்க வேண்டும். அவங்களே வந்து தன் குற்றவாளின்னு சொல்லி அறிக்கை இருக்கணும் அப்படின்னா. அதுக்கு அடுத்தது ஸ்டேட்மெண்ட், இட் மஸ்ட் பி எ வாலண்டரி அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் த கில்ட் அப்படின்றாங்க. அப்படின்னா அதான் குற்றத்தை தானாக முன் வந்து ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து இட் மஸ்ட் பி ஸ்டேட்மெண்ட் எதர் ஓரல் ஆர் டாக்குமெண்ட். இந்த குற்றத்தை வாய்மொழியாகவோ இல்லை ஆவணப்படமாகவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, இருக்க வேண்டும். இட் மஸ்ட் பி டெஃபைன்ட் அண்ட் சர்டன். அது திட்டவட்டமாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். அதுக்கடுத்து இட் மஸ்ட் எய்தர் அட்மின் த கில்ட் ஆர் சஜஸ்ட் எனி இன்ஃபரன்ஸ் ஆஸ் டு அன் அஃபென்ஸ் அப்படின்றாங்க. அதாவது இது குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் அல்லது ஒரு குற்றத்தை பற்றிய அனுமானத்தை பரிந்துரைக்க வேண்டும். கடைசியாக இட் மஸ்ட் பி டேக்கன் அஸ் ஓல் அண்ட் நாட் இன் பார்ட் அப்படின்றாங்க. இது வந்து இது முழுவதுமாக எடுக்கப்பட வேண்டும், பகுதியாக இல்லை அப்படின்றாங்க. அதே போல் தான் அட்மிஷனுக்கும் சில விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அட்மிஷனுடைய இதெல்லாம் இப்போ சொல்கிறேன். இவ்வளோ நேரம் சொன்னது கன்ஃபியூஷன், ஒப்புக்கொள்வது தானாகவே. அட்மிஷன்றது சேர்க்கை பண்ணுறது அப்படின்னா, அப்போ சேர்க்கைக்கெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, அட்மிஷன் வந்து இட் மஸ்ட் பி கிளியர், சர்டன் அண்ட் டிஃபைன்ட் அப்படின்னாங்க. இது தெளிவாகவும் உறுதியாகவும் திட்டவட்டமாகவும் இருக்க வேண்டும். இட் மஸ்ட் பி வாலண்டரி அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் எ ஃபேக்ட். இது ஒரு உண்மையை தானாக முன் வந்து ஒப்புக்கொள்ள வேண்டும். இட் மஸ்ட் பி ரிலேட்டட் டு கொஷின் ஆஃப் ஃபேக்ட் ஒன்லி அப்படின்றாங்க. அதாவது இது வந்து உண்மையின் கேள்வியுடன் மட்டுமே தொடர்புடையதாக இருக்க வேண்டும். நாலாவது, இட் மஸ்ட் பி எ ஸ்டேட்மெண்ட் எய்தர் ஓரல் ஆர் டாக்குமெண்ட். இது வாய்மொழியாக இல்லது ஆவணப்படமாக இருக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து இட் மஸ்ட் சஜஸ்ட் எனி இன்ஃபரன்ஸ் அஸ் டு எனி ஃபேக்ட் இன் இஷ்யூ ஆர் ரிலேவெண்ட் ஃபேக்ட் அப்படின்னா, சட்டத்தால் பரிந்துரைக்கப்பட்ட நபர்களால் வெளியிடப்பட்ட பிரச்சனை அல்லது தொடர்புடைய உண்மையை பற்றி இது இருக்கணும். எந்த ஒரு அனுமானத்தையும் இது பரிந்துரைக்க வேண்டும் இது அப்படின்னா. அதாவது மஸ்ட் பி மேட் பை பர்சன் பிரிஸ்கிரைப்ட் பை த ஆக்ட். அடுத்து இட் மஸ்ட் பி மேட் அண்டர் சர்க்கம்ஸ்டன்ஸ் பிரிஸ்கிரைப்ட் பை த ஆக்ட் அப்படின்னா, அதாவது இது சட்டத்தால் பரிந்துரைக்கப்பட்ட சூழ்நிலைகளின் கீழே தான் செய்யப்பட வேண்டும். அதுக்கடுத்து இட் மஸ்ட் பி டேக்கன் அஸ் ஓல் அண்ட் நாட் இன் ஏ பார்ட். அதுவும் அதே மாதிரி தான், கன்ஃபியூஷனும் அதே மாதிரி தான். இது முழுமையாக எடுக்கப்பட வேண்டும், ஒரு பகுதி மட்டும் கிடையாதுன்றாங்க. இட் மஸ்ட் பி இன் அ நேச்சர் ஆஃப் செல்ஃப் ஹார்மிங் ஃபார்ம்னு. இது தன்னைத்தானே தீங்கிழுக்கும் வடிவில் இருக்க வேண்டும். அதுவும் அதே மாதிரி தான், அதுவும் தன்னைத்தானே தீங்கிழுக்கும் வடிவில் இருக்க வேண்டும். ஸோ அட்மிஷன் வாலண்டரியாக வந்து அதுவும் இது தான், வாலண்டரி அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் தான் இது இந்த அட்மிஷன் அப்படின்றது. கன்ஃபியூஷனும் அதே போல் தான், இதுவும் வாலண்டரியாக வந்து அவங்களா தான் சொல்லிக்கிறாங்க, நான் தான் செஞ்சேன் அப்படின்றது சொல்லி எழுதிக்கிறது தான். மேட் பை ஒன்லி த வாலண்டரி ஸ்டேட்மெண்ட் தான். இட் மஸ்ட் பி வாலண்டரி ஸ்டேட்மெண்ட். இது வாலண்டரி அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப்டர் வேட், உண்மையை ஒத்துக்கிறது அப்படின்றான். ஸோ இதுக்குள்ள வித்தியாசத்தை சொல்லியிருக்கேன். இதுனா கன்ஃபியூஷன்னா என்ன, அட்மிஷன்னா என்ன எழுதும்போது இது ரெண்டுத்தையுமே நீங்கள் எழுதிருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.